வணக்கம். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் விநாயக சதுர்த்தி பெருவிழா இன்றைக்கி சிறப்பாக நடந்தது. முக்குருணி விநாயகருக்கு நர்த்தன கணபதி அலங்காரம் தம்பி ராகுல் சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தான். 21 வயசில் இவ்வளவு பெரிய சாத்துப்படி மாலைகளை எல்லாம் போட்டு அழகாக அற்புதமாக ஒரு அலங்காரம் அவனுக்கு பண்ண வருது அப்படின்னா அது இறைவன் அவனுக்கு கொடுத்த அருட்கடாட்சம் அப்படின்னு நினைக்கிறேன். விநாயக பெருமானும் வாசினி பாப்பாவும் அனைத்து வித சௌபாக்கியங்களையும் அவனுக்கு வழங்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 32 ஸ்வரூபங்களை வச்சு விநாயக சதுர்த்தி பெருவிழா நடத்தணும் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் உச்சிஷ்ட கணபதி செய்ய ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க அற்புதமாக அதை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த சிலையுடைய நேர்த்தியும் வடிவமைப்பையும் பார்க்கும்போது ஏன் நம்ம 32 ஸ்வரூபங்களையும் அழகாக அவர்கிட்டயே கொடுத்து செஞ்சு வாங்கக்கூடாதுன்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட 10 மாதம் முன்னாடி ஆர்டர் பண்ணது பிரசவம் மாதிரி தான் நடந்தது. 31 கணேஷாவும் வந்து சேர்ந்தது. ஏற்கனவே என்கிட்ட இருக்கக்கூடிய அவர் செஞ்சு கொடுத்த உச்சிஷ்ட கணபதியையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி 32 ஸ்வரூபங்களோட விநாயகர் சதுர்த்தி விழா நடந்திருக்கு. ஒவ்வொரு கணபதியையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்காரு. கொலுபொம்மை வடிவத்தில் இது வரைக்கும் யாரும் செஞ்சதா எனக்கு தெரியல. யாருக்காவது தெரியும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். பஞ்சலோகத்தில் 32 ஸ்வரூபங்களையும் பூம்புகாரில் நான் ஒரு முறை பார்த்துருக்கேன், பிராஸில் கூட கிடையாது அப்படின்னு விளக்கு கடை தோழி ராஜலக்ஷ்மி சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் அப்பா முதல்ல வாங்கி கொடுத்த விநாயகர் பெருமானுக்கு வீட்டுக்குள்ள பூஜையும் வீட்டுடைய கொலு மண்டபத்தில் முக்குருணி விநாயகருக்கு பூஜையும் வீட்டினுடைய பூஜை அறையில் கற்பக விநாயகருக்கு பூஜையும்னு சிறப்பாக நடந்தது. நிறைய நைவேத்தியங்கள் வச்சு அழகாக இந்த பூஜை ரொம்ப சூப்பராக நடந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கி பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு மன நிறைவோடு போனாங்க. நேரில் வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முக்குருணி விநாயக பெருமானின் அருட்கடாட்சம் பரிபூரணமாக கிடைச்சி எல்லாரும் சுகமாக இருக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.